ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேரிடமல்டு. நம்மளோட சேனலில் இப்போ 500+ சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் சாலிச்சேரியில் இப்போ சர்ச் மேளா நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி நம்ம அங்கே போய் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஆனால் ஃபுட் கோர்ட் போகலை. இன்றைக்கி ஃபுட் கோர்ட் போகணுன்றதுக்காகவே கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு அங்கே போகிற மாதிரி தான் கிளம்பணும். வீக் டேன்றதுனால நைட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது, கூட்டம் ஜாஸ்தி இருக்காதுன்னு நம்பி போயிருக்கோம். இந்த ஒரு ஃபுட் கோர்ட்டில் இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டோட ஸ்டால்ஸுமே இருந்துச்சு. நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டேட்டில் இருந்து நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்காக 500 வவுச்சராக மாற்றிக்கிட்டோம். இந்த வேலை கேரளாவில் நடக்குதுன்றதுனால கேரளாவோட டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டால்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்தியாவோட அதர் ஸ்டேட்ஸுமே இருந்துச்சு. கேரளாவில் பொதுவாகவே ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் கோழிக்கோட் சைடில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பை நம்ம கோழிக்கோடில் ஸ்டாப் பண்ணியாச்சு. அங்கே ஃப்ரைடு சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா வாங்கியிருந்தோம். இது ஒரு ஃப்ரைடு பரோட்டா 100 ருபீஸ் ஆச்சு. உள்ளே எக் ப்ளஸ் சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. பரோட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எந்த ஸ்பாட்டு போகலான்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். இங்கே நம்மளோட தமிழ்நாடு ஸ்டாலும் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு நான் ரெகுலராக சாப்பிட்றதுன்றதுனால ட்ரை பண்ணலை. நான் அப்படியே பக்கத்தில் இருக்க ஹைதராபாத்துக்கு போயிட்டேன். ஹைதராபாத் பிரியாணி தான் வாங்கிடுது. ரேட்டு 180 ஆச்சு. நல்லா சூடாக காரசாரமாக இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கொடுக்கணுன்றதை மறந்து அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கு தான் ஃபுட்டி பிடிச்சனா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது. எடப்பாடியில் தான் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு மெயின் ரீசனே ட்ரைபல் ஃபுட் சாப்பிடணுன்றதுக்காக தான். ஏன்னா இப்போ வரைக்குமே அங்கே ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டால் எங்களால் போக முடியல. அப்படியே இது முடிச்சுட்டு ஃப்ளவர் ஷோ பார்க்க போயிட்டோம். ஃபஸ்ட்டு டே சரஸ் மேளா போகும்போது இந்த ஃப்ளவர் ஷோ இருக்குன்றதுலாம் தெரியாது. இன்றைக்குமே சும்மா ரேண்டமாக அந்த சைடு போய் பார்க்கலான்னும் போது தான் ஃப்ளவர் ஷோ, பெட் ஷோலாம் இருந்துச்சு. ஒரு பர்சனுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. டைப் ஆஃப் பெட்ஸ் இருந்துச்சு. இந்த ஒரு கோழி நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ ஃபர் கோழி நீங்கள் லைஃப்பில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட பேர்லாம் எதுவுமே அவங்க போர்டில் வச்சிடல. அது வச்சுருந்தா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மற்றபடி இங்கே நல்லாவே இருந்துச்சு. அப்படி ஃப்ளவர் ஷோவும் இந்த பெட் ஷோவும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கோஸ்ட்டு பார்க்க போயிட்டோம். ஆல்ரெடி 2 பேருக்குமே பேய் கூட வாழ்கிற வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு என்னை பார்த்து பேய் மாதிரியும், எனக்கு அவனை பார்த்து பேய் மாதிரியும் இருக்குது. அது 2 பேருமே பயப்படாம தான் உள்ளுக்குள்ளே போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பையன் பயமுறுத்திட்டான் பேய் வேஷம் போட்டு. நல்லாவே பயந்துட்டேன்.
பேய்க்கெல்லாம் பாய் சொல்லிட்டு கடலை வாங்கிட்டு மரணக்கிணறு ஷோ பார்க்க போயிட்டோம். கடலை சாப்பிட்டுட்டு அழகா ஷோ பார்க்க போகக்கூடிய ஷோ கிடையாது. ஏன்னா எனக்கு மரண பயமாக இருந்துச்சு. ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் கண்ணை திறக்கவே இல்லை. என் புருஷன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு வீடியோ எடுத்துக்கப்பா சாமின்னு சொல்லிட்டு கண்ணை அடிச்சிட்டேன். இன்னும் சரசு மேலால அசுர தாலாட்டு, ராட்டினம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போகல. ஏன்னா வயசாயிடுச்சு. இனி போய் தலை சுத்தி விழறதுக்கு அமைதியா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஹோப் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் மேரிடமல்லு. பாய்.